தமிழ் வானிலை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வருகிற நாட்களில் முரசு என்கிற புயல் உருவாக போகுது. எங்கே உருவாகும், எந்தெந்த இடங்களுக்கு கடுமையான மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் இந்த இரண்டு பகுதிகளிலுமே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக போகுது. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு காற்று சுழற்சியினாலேயும் இன்னைக்கும் நாளைக்கும் கனமழை தொடர்ந்து இன்னும் தீவிரமடையும். அடுத்து வரப்போகிற நாட்களிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழை பொழிவுகளும் அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தற்போது அதாவது இன்றைக்கு எதன் காரணமாக மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் அதே மாதிரி நாளைய தினங்களிலும் கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் மிக உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியே சுற்றியுள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவே மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்து வரப்போகிற நாட்களில் இந்த தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று தொடங்க இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். முன்கூட்டியே இந்த பருவமழை தொடங்க இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், அதே மாதிரி அரபிக்கடல் பகுதிகளிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த இரண்டு இடங்கள் இப்போ வங்கக்கடல்ல உருவாகிற தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு மண்டலமாகவும், அரபிக்கடல்ல உருவாகிற அந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஒரு புயல் சின்னமாக நமக்கு வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்த வாரத்தில் இந்த அரபிக்கடல்ல உருவாகிற இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு புயல் சின்னமாக ஒரு முரசு புயலாக வலு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழகத்திற்கு நேரடியாக எந்த ஒரு புயல் சின்னமும் கரையை கடக்க போறதில்லை. ஆனா இந்த உருவாகிற தாழ்வு பகுதியின் காரணமாக பலத்த மழை பொறுத்தவரை கடலோரத்துல கனமழையாக கொட்டி தீர்க்க போகுது. ஆகவே வருகிற நாட்களில் அரபிக்கடலில் முரசு என்கிற புயல் பொறுத்தவரை உருவாகக்கூடும் நண்பர்களே. அதனால கேரளா கர்நாடகாவில் ஒரு மிக அருமையான ஒரு மழை பொழிவு, தமிழ்நாட்டிலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த வாரம் முழுவதுமாக ஒரு நவம்பர் மாதம் நமக்கு எப்படி இருக்குமோ அது போல இந்த மே மாதம் மாறப்போகுது. இது நவம்பரா இல்லை மே மாதமானு கேட்கிற அளவுக்கு மழை பொழிவுகளும் தமிழகத்தில் இனி வருகிற வாரங்களில் அதிகரிக்கக்கூடும். அதே சமயத்தில் வங்கக்கடல் பகுதிகளிலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் நிகழ்வுகள் உருவாகும். தொடர்ந்து அந்தமான்ல தென்மேற்கு பருவமழை அடுத்த வாரத்தில் தொடங்குறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி கேரளா தமிழகத்திலும் படிப்படியாக நமக்கு தென்மேற்கு பருவமழைக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் இரண்டு கடல் பகுதிகளுமே நம்ம குறைந்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறது நம்ம பார்க்க முடியும். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது. மழை பொழிவும் மிக அருமையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். குறிப்பாக கடலோர டெல்டாவிலுமே கூட நமக்கு தென்மேற்கு பருவமழையினால நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கக்கூடும். மிக கனமழை எந்தெந்த தேதிகளில் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக இந்த மே 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்குமே, மே 9 முதல் 16ஆம் தேதி வரைக்குமே தமிழகத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும். அதனால தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. இந்த 7 முதல் 8 நாட்கள் மிக கடுமையான கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்கும். இந்த 8 நாட்களும் மழை பொழிவு அதிகமாக தமிழகத்தில் பதிவாகும். மே 9லிருந்து 16 வரைக்கும் மிக கனமழை புரட்டி போடும். இதுல ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மழை வந்திராது. முதல் கட்டமாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில மே 9, 10, 11 போன்ற தேதிகளில் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி, தென் மாவட்டங்கள்னா உங்களுக்கே தெரியும், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உட்பட பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்புகள் மிக தீவிரமாக கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கும். ஆரம்ப கட்டத்தில் 9, 10, 11 போன்ற தேதிகளில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில வலுவான மழை பொழிவுகள் பதிவாக ஆரம்பிக்கும். அதன் பிறகு இங்கு நல்ல மழை கிடைச்சதுக்கு அப்புறமா மிக கனமழை பதிவாகிய பிறகு டெல்டா மாவட்டங்களில் மழை ஆரம்பிக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் அடுத்ததாக மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு. மே 12, 13, 14 இந்த 3 தேதிகள் மறக்காம குறித்துக் கொள்ளுங்க. மே 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக கடலோர பகுதிகள், கடலோர மாவட்டங்கள்
வட தமிழக கடலோர பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மே 14, 15 மற்றும் 16ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரத்தில் வியாழன், வெள்ளி, சனிக்கிழமைகளில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அடுத்த சுற்று மழை பொழிவு. ஏன்னா கடந்த சுற்று மழை பொழிவில் பகுதியான மழை கிடைச்சது. இப்போ வரக்கூடிய சுற்று மழை பொழிவில் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த முறை நம்ம தேதிகளும் அறிவித்திருந்தோம். ஆனால் காஞ்சிபுரம், திருவள்ளூரில் சில இடங்களில் நமக்கு மழை கிடைச்சிது. அதே மாதிரி செங்கல்பட்டில் சில இடங்களில் மழை கிடைச்சிது. ஆனால் சென்னை பகுதிகளில் சரிவர மழை இன்னும் பெய்யலை அப்படிங்கிறது தான் பலருடைய தகவல்களாக இருக்குது. அதனால தொடர்ந்து எப்பொழுது மீண்டும் அடுத்த சுற்று மழை பொழிவு வலுவான மழையாகவும் மாவட்டம் முழுவதும் எப்பொழுதாங்க எங்களுக்கு மழை வரும்னு சொல்லி சென்னையிலிருந்து அதிகமான கமெண்ட் நமக்கு வந்திருந்தது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொறுத்தவரை அடுத்த சுற்று மிக வலுவான மழை வாய்ப்புகள் மே 13, 14, 15 மற்றும் 16 தேதிகளில் நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு கனமழை மற்றும் மிக கனமழையினுடைய தீவிரம் இந்த தேதிகளில் உறுதியா நமக்கு பதிவாக போகுது. எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு? வருகிற வாரங்களில் 12 சென்டிமீட்டருக்கு மேலாக பெரும்பாலான கடலோரங்களில் மிக கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வருகிற வாரங்களில் 12 சென்டிமீட்டருக்கு மேலாக பெரும்பாலான கடலோரங்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும், அதே மாதிரி தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கடலோர பகுதி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் குமரி மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம். அதனால கடலோர மாவட்டங்கள், கடல் ஒட்டி இருக்கிறவங்க தயவு செய்து இப்பவே தயாராகிக்கோங்க மிக கனமழை எதிர்கொள்றதுக்கு. ஏன்னா அடுத்த வாரம்லாம் இந்நேரம் நமக்கு வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து கடலோரத்துல பதிவாகிட்டு இருக்கும். இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இன்னைக்கு சில இடங்களில் பகுதியாக மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. இரவு நேரங்களிலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழை வாய்ப்புகள் கிடைக்கும். நாளைய தினங்களிலும் தொடர்ந்து தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும். கடலோர பகுதியில் நமக்கு மே 12 முதல் 16 வரை இருக்கக்கூடிய தேதிகள் தான். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா மே 12லேருந்து 16 வரை இருக்கக்கூடிய தேதிகள். கடலோர மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்க்கிற மிக கனமழை நம்ம எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை வாடிப்பட்டி, மதுரை பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாயிருக்கு. தொடர்ந்து மதுரை மாவட்டங்களில் நமக்கு வலுவான மழை பொழிவுகள் பதிவாயிட்டே தான் இருக்கு. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மதுரையில் நல்ல அருமையான மழை பொழிவுகள் பதிவாயிட்டு இருக்குன்னு. எல்லா மாவட்டத்திலிருந்தும் சீக்கிரமாக நமக்கு கமெண்ட் வரும். எங்கள் ஊரில் மழை வந்துச்சு, பயங்கரமான மழை இருந்துச்சு, அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்டு மே 9ஆம் தேதியிலேருந்து இனிமேல் நம்ம படிப்படியாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. குறைய போகுது வெயில். அடுத்த வாரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால வெயிலின் தாக்கம் குறைந்து நல்ல ஒரு மழை பொழிவுகளும் அடுத்த வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். வெயில் எல்லாம் குறைஞ்சிரும், கவலையே படாதீங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. அதனால தயவு செய்து பகல் நேரங்களில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இந்த நாட்களில் மழை வாய்ப்புமே சேர்ந்து வரப்போகுது. அதனால கொடையை மறக்காம கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா மழை பொழிவுக்கான இது கொடை. அதனால சீக்கிரத்துல நமக்கு காலை நேரங்கள், பகல் நேரங்கள் அடுத்த வாரம் பாருங்க, பகல்ல கூட நமக்கு மழை பொழிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகாலை மற்றும் காலை நேரங்கள் கூட அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். இந்த வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் தான் நமக்கு மாலை இரவு மழையா இருக்கும். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை, அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் மேலேருந்து நமக்கு அதிகாலை மற்றும் காலை நேரம் மழை வாய்ப்புகளையும் தமிழகத்தில் மிக அதிகமாக பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.